காசி காண்டம் 79ஆம் அத்தியாயம். தர்மேஷாக்ஞானம், தர்மத்தின் அத்தியாயம். ஸ்கந்தன் கூறினார். அவரது தொண்டை ஆனந்த கண்ணீரால் அடைக்கப்பட்டதை கண்ட மிருத சிவபெருமான் அமிர்த கடல் இரு கரங்களாலும் அமிர்தத்தை சுரக்க அவரை தொட்டது. அவரது தொடுதலின் மகிழ்ச்சியுடன் தப நெருப்பில் உடல் எரிக்கப்பட்ட மிகுந்த தவம் செய்த தர்மராஜா மீண்டும் ஒரு முறை முளைத்தார், அதாவது ஊட்டமடைந்தார். பின்னர் பிராணனின் மகன் சூரிய கடவுள் தேவர்களின் தலைவரான உமாபதியிடம் அமைதியாகவும் மகிழ்ச்சியான முகத்துடனும் அமைதியான உதவியாளர்களால் சூழப்பட்டவராகவும் கூறினார். சர்வஜான ஈசனாரே, கருணை களஞ்சியமே, நீங்கள் மகிழ்ச்சி அடைந்தால் நான் தேரில் பார்த்ததால் வேறு என்ன வரம் கிடைக்கும்? வேதங்களோ அல்லது வேத புருஷர்களோ, அதாவது பிரம்மதேவர் மற்றும் விஷ்ணு போதுமான அளவு அறியாத தங்களுக்கு நான் தங்களை நேரடியாக கண்டதால் ஒரு வரம் வழங்கப்படுவதற்கு தகுதியானவனாக கருதப்பட்டால் நான் இந்த கோரிக்கையை வைக்கிறேன். பகவானே ஸ்ரீகண்டரே, இனிமையாக பேசும் மற்றும் நீண்ட காலமாக என் தவத்திற்கு சாட்சிகளாக இருந்த கிளிகள் இந்த பறவை குட்டிகளுக்கு வரங்களை வழங்குவீராக. அவர்கள் தங்கள் பெற்றோரை இழந்தவர்கள், ஆனால் புராண கதைகளை அறிந்தவர்கள் மற்றும் உணவையும் விளையாட்டையும் தவிர்த்து வந்தவர்கள். இவற்றை பெற்றெடுக்கும் போது பெண் கிளி ஒரு நோயால் வழக்கமாக பிரசவ வலி தாக்கப்பட்டு இறந்தது. புறா ஒரு பருந்தால் தின்னப்பட்டு விட்டது. ஆதரவற்றவர்களின் தலைவனே பகவானே, இந்த ஆதரவற்ற பறவைகள் எப்போதும் என் முகத்தை பார்த்து கொண்டே இருந்தன. அவற்றின் வாழ்க்கையின் மீதமுள்ள பகுதியில் தங்களால் பாதுகாக்கப்பட்டன. மற்றவர்களுக்கு உதவுவதற்காகவே உருவாக்கப்பட்டதால் தர்மத்தின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் முனிவரே, சம்புமூர்த்தி அந்த கிளியின் குட்டிகளை அழைத்தார். அவர்கள் பணிவுடன் தலை குனிந்தனர். தர்மத்தில் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தவர் கூறினார். பறவைகளே, தர்மத்துடன் இணைந்த நல்லவர்களே, தர்மேசருக்கு சேவை செய்த உங்களுக்கும் முந்தைய பிறவிகளில் பெரும் பாவங்கள் புனித மக்களுடன் தொடர்பு கொண்டதால் வீணானதற்கும் என்ன வரம் கொடுக்க வேண்டும்? மகேசனின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் தேவர்களின் இறைவனை வணங்கிய அந்த பறவைகள் அவரிடம் சரணடைந்தன. பறவைகள் கூறின. உலக பிறப்பை அளிப்பவரே, உதவியற்றவர்களின் இறைவனே, எல்லாம் அறிந்தவரே, 3 விழிகளை கொண்டவரே, நாங்கள் மிருகத்தனமானவர்களாக இருந்த போதிலும் தங்களால் காணப்பட்டதற்கு அப்பால் எங்களுக்கு என்ன வரம் வேண்டும்? கிரீஷரே, இங்குள்ள பெரிய முயற்சிகள் மற்றும் முயற்சிகளை கொண்ட நபர்களுக்கு நூற்றுக்கணக்கான மற்றும் ஆயிரக்கணக்கான லாபங்கள் கிடைக்கட்டும். ஆனால் நீங்கள் எங்கள் பார்வையின் எல்லைக்குள் இருப்பது மிகப்பெரிய லாபம். பகவானே, காணக்கூடிய இவை முற்றிலும் தற்காலிகமானவை. நீங்கள் மட்டுமே நிரந்தரமானவர் மற்றும் அழிவிலிருந்து விடுபட்டவர். உங்களுக்கு செய்யப்படும் வழிபாடு பலன் தருவதில் தற்காலிகமானது அல்ல. இந்த முனிவர் யமன் செய்த லிங்க வழிபாட்டை காண்பதன் மூலம் பல்வேறு இயல்புகளை கொண்ட எங்கள் கோடிக்கணக்கான பிறப்புகளை நாங்கள் நினைவு கூற முடிகிறது. ஐயனே, நீண்ட காலமாக நாங்கள் தேவலோக பெண்களின் வகையிலேயே வாழ்க்கையில் பிறந்திருக்கிறோம். ஆயிரக்கணக்கான தெய்வீக கன்னிகைகள் விளையாட்டுத்தனமாக அனுபவித்து மகிழ்ந்தோம். அசுரர்கள், தானவர்கள், நாகர்கள், நைரிதங்கள், கிண்ணறர்கள், வித்யாதரர்கள் மற்றும் கந்தர்வர்கள் ஆகியோரின் வயிற்றில் பிறந்திருக்கிறோம். மனிதர்களாக இருந்தபோது பல முறை மன்னர்களின் அந்தஸ்தை அடைந்திருக்கிறோம். தண்ணீரில் நீர்வாழ் உயிரினங்களின் நிலையும் தரையில் நடப்பவர்களின் நிலையும் நமக்கு இருந்தது. நாங்கள் காட்டினில் வசிப்பவர்களாகவும் கிராமங்களில் கிராமப்புற மக்களாகவும் இருந்திருக்கிறோம். நாங்கள் நன்கொடையாளர்களாகவும் பிச்சைக்காரர்களாகவும் பாதுகாவலர்களாகவும் கொலைக்காரர்களாகவும் இருந்திருக்கிறோம். நாங்கள் மகிழ்ச்சியாக இருந்திருக்கிறோம், துயரப்பட்டவர்களாகவும் இருந்திருக்கிறோம். நாங்கள் வெற்றியாளர்களாகவும் தோற்கடிக்கப்பட்டவர்களாகவும் மாறிவிட்டோம். நாங்கள் தீவிரமானவர்களாகவும் மிகவும் முட்டாள்களாகவும் இருந்திருக்கிறோம். நாங்கள் எஜமானர்களாகவும் ஊழியர்களாகவும் இருந்திருக்கிறோம். உயர்நிலை, நடுத்தர நிலை மற்றும் மிக தாழ்ந்த நிலை ஆகிய 4 வகையான உயிரினங்களில்
முட்டை விபிபாரஸ் வியர்வியால் மற்றும் சுடும் புதர்கள் நாங்கள் பிறந்திருக்கிறோம். ஒரு கருப்பையிலிருந்து மற்றொரு கருப்பைக்கு அதிலிருந்து 1/3 வரைக்கும் நமக்கு பல்வேறு வடிவங்கள் உள்ளன சம்புமூர்த்தியே. ஆனால் எங்கும் எங்களுக்கு எந்த நிலைத்தன்மையும் இல்லை. பினாகத்தை ஏந்தியவரே பகவானே, எங்கும் எங்களுக்கு குறைந்தபட்ச அளவு மகிழ்ச்சி கூட கிடைக்கவில்லை. ஆனால் இப்போது எங்கள் குவிக்கப்பட்ட புண்ணியங்களுக்கு நன்றி. நாங்கள் தர்மேஸ்வரரை தரிசித்துள்ளோம். தபனனின் மகனின் சூரிய கடவுளின் மைந்தனான தப நெருப்பின் சுடர்களால் எங்கள் பாவங்கள் எரிந்துவிட்டன. 3 விழிகளை கொண்ட பகவானே, தங்களை நேரடியாக கண்டதும் நாங்கள் பாக்கியவான்களாகிவிட்டோம். எங்கள் இலக்கை அடைந்த திருப்தியை உணர்கிறோம். அவ்வாறு இருக்கையில், இருப்பினும் ஒரு வரம் கொடுக்கப்பட வேண்டுமென்றால் துர்ஜடி, எல்லாம் அறிந்தவரே, அந்த அறிவை எங்களை போன்ற துயரமான பரிதாபகரமான உயிரினங்களுக்கு வழங்குங்கள். இதன் மூலம் நாம் இந்த உலக அடிமைத்தனத்திலிருந்து விடுபட முடியும். நாங்கள் கட்டுண்டு மாயையின் பிணைப்புகளால் பிணைக்கப்பட்டுள்ளோம். நம்மை போன்றவர்களால் எளிதில் துண்டிக்கப்படக்கூடாது. சம்புமூர்த்தியே, தேவேந்திரனின் பதவியை நாங்கள் விரும்பவில்லை. சந்திரனின் பதவியை நாங்கள் விரும்பவில்லை. வேறு எதையும் நாங்கள் விரும்பவில்லை. மறுபிறப்பு இல்லாத காசியில் மரணத்தை மட்டுமே நாங்கள் விரும்புகிறோம். எல்லாம் அறிந்தவரே, எல்லா மரங்களும் சந்தன மரத்தின் தொடர்பால் நறுமணம் பெறுவது போல அருகிலேயே உங்கள் இருப்பு காரணமாக நாங்கள் அனைத்தையும் புரிந்து கொள்கிறோம். உலக இருப்பை அளிக்கும் மகத்தான அறிவுக்கு இதுவே காரணமாகும். அதாவது உங்கள் ஆனந்த கானனத்தில் சரியான நேரத்தில் உடலை துரத்தல். முன்னறிந்த மகத்தான சாராம்சம் முழு வாய்மொழி விரிவையும் கடைந்த பிறகு பிரம்மதேவரால் பிரித்தெடுக்கப்பட்டு கூறப்பட்டது. அங்கு காசியில் உடலை துறந்தவர்களுக்கு முக்தி பல பகுதிகளின் மூலம் விளக்கக்கூடியது. பகவான் ஸ்ரீஹரி ரவிக்கு, அதாவது சூரிய தேவருக்கு 8 எழுத்துக்களில் கூறினார். காசியில் இறப்பதில் கைவல்ய முக்தி. கைவல்யம் காசி சமஸ்திதௌ. சிறந்த முனிவர் யாக்ஞவல்யர் முனிவர்களின் கூட்டத்தில் கூறியுள்ளார். ரவியிடம், சூரிய கடவுளிடம் நிகமங்களை சாஸ்திரங்களை படித்த பின்னர் இறுதியில் காசியில் பெரும் நிலை முக்தி பெறப்படும். முன்பு மந்தார மலையில் ஜெகத்தாத்ரேக்கு, பிரபஞ்சத்தின் தாயான பார்வதி அன்னைக்கு நீங்களும் இதை மட்டுமே கூறினீர்கள். காசி முக்தியின் பிறப்பிடம். சம்புமூர்த்தியே, கிருஷ்ண துவைபாயனர், வியாசமா முனிவர் கூட இதை கூறுவார். விஸ்வேஸ்வரர் நேரடியாக இருக்கும் இடத்தில் ஒவ்வொரு அடியிலும் முக்தி அடையப்படுகிறது. புனித தலங்களை நிறுவும் பிற பண்டைய முனிவர்களான லோமசா மற்றும் பிறர் காசிகா முக்தியின் ஒளிர்வி என்று கூறுகிறார்கள். நாமும் இவ்வாறு அறிவோம். நிச்சயமாக ஆனந்த கானனத்தில் மட்டுமே முக்தி இருக்கிறது. அங்கு வான நதி பாயுமிடும். தர்மேஷனின் மகத்தான ஆசீர்வாதங்களால் சொர்க்கத்திலும் மரண உலகத்திலும் பாதாள உலகங்களிலும் நடக்கும் அனைத்தையும் நாங்கள் அறிவோம். கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம். சம்புமூர்த்தியே, ஹிரண்யகர்பா, பிரம்மதேவர், பகவான் ஸ்ரீஹரி, முனிவர் மற்றும் உங்கள் பிரபு ஆகியோரின் கூற்றுக்களையும் நாங்கள் அறிவோம். தர்ம பீடத்தை நாம் நாடுவதால் முழு பிரபஞ்ச முட்டையும் உள்ளங்கையில் உள்ள அழகிய பழத்தை போல நமது வாய்மொழி வெளிப்பாட்டின் வரம்பிற்கு உள்ளது. பகவானே, தலைவரே, பறவைகளான நாங்களும் கூட தர்மராஜரின் தவத்தின் சக்தியால் சந்தேகத்திற்கு இடமில்லாத அறிவை முழுமையாக பெற்றுள்ளோம். பறவைகளின் பேச்சை கேட்டதும் நன்மை பயக்கும் மென்மையான இனிமையான உண்மையுள்ள அனுபவத்தின் மூலம் சுயமாக தெரிந்த மெருகூட்டப்பட்ட சுருக்கமான குறிப்பிடத்தக்க விளக்கத்துடன் பகவான் மிகவும் ஆச்சரியம் கொண்டார். பின்னர் அவரே பீடத்தின் மகத்துவத்தை புகழ்ந்துரைத்தார். 3 உலகங்களிலும் உள்ள அனைத்து நகரங்களிலும் காசி எனது அரச அரண்மனை. அங்கேயும் மகிழ்ச்சியின் மாளிகை விலை மதிப்பற்ற இரத்தினங்களால் கட்டப்பட்டுள்ளது. மோக்ஷலக்ஷ்மி விலாசம், முக்தியின் மகிமையின் தேவியின் அழகான விளையாட்டு என்ற எனது அரண்மனை பெரும் செல்வத்தின் பிறப்பிடமாகும். அதை வலம் வருவதன் மூலம் பறவைகள் கூட விடுதலை பெறுகின்றன. அதே போல் ஆகாயத்தில் நடந்து அவர்கள் விரும்பியபடி நடமாடும் தேவர்களும் கூட. மோக்ஷலக்ஷ்மி விலாசம் என்ற அரண்மனையை காண்பதன் மூலம் ஒரு பிராமணரை கொன்ற பாவம் கூட உடலை விட்டு நீங்குகிறது. வேறு எந்த வழியிலும் அல்ல. நிதான ஹலஷாக்கள், புதையல் பானைகள், கலசம், உச்ச குவி மாடம் கொண்ட மக்களிடமிருந்து எங்கும் பிரிக்க
அனுபவிக்கப்படுவதில்லை. மோக்ஷலட்சுமி விலாசம் காணப்படுகிறது. அவர்கள் எப்போதும் என் விருந்தினர்களாக இருப்பார்கள். என் அரண்மனையின் கொடியை மேலே பறக்க விடுவது தூரத்திலிருந்து கூட அவர்களால் காணப்பட்டது. இது ஆனந்தா என்ற குமிழ் போன்ற வேரின் ஒரு பெரிய மர்மமான முளை. அது அந்த அரண்மனையின் சாக்கு போக்கின் கீழ்த்தரையை துளைத்து வெளியே வந்துள்ளது. அங்கு பிரம்மதேவரில் தொடங்கி அசையாத உயிரினத்துடன் முடிவடையும் பல வடிவங்கள் படங்களில் வரையப்பட்டுள்ளன. மேலும் அவர்கள் எப்போதும் என்னை வணங்குவது ஆச்சரியமாக இருக்கிறது. முழு உலகிலும் அந்த மாளிகை எனது மிகப்பெரிய மகிழ்ச்சியின் ஒரே இடம். அது எனது விளையாட்டுகளின் அழகான அறை. அது எனது நம்பிக்கையின் தளம். நான் எங்கும் நிறைந்திருந்தாலும் இந்த அரண்மனை எனது சிறந்த தங்குமிடம். உபனிஷதங்களின் சிறந்த வார்த்தைகளால் நன்கு அறியப்பட்ட அந்த உயர்ந்த பிரம்மதேவர் நான். உடலற்றவனாக இருந்தாலும் பக்தர்களுக்கு உதவி செய்ய நான் உருவகமாக மாறுவேன். அதன் தெற்கே தமன் தங்குமிடம் உள்ளது. நைஹஸ்ரேயசி ஸ்ரீ முக்தியின் மகிமை என் கூடாரம். நான் எப்போதும் அங்கேயே இருப்பேன். அதுதான் என் சதோ மண்டபம். சபை மண்டபம். அரை நிமிஷ காலம் அங்கே யாராவது அசையாமல் நின்றால் அது அவர் 100 வருடங்களாக யோக பயிற்சி செய்வதை போன்றது. அந்த இடத்திற்கு நிர்வாண மண்டபம் என்று பெயர். அது பூமி முழுவதும் நன்கு அறியப்பட்டதாகும். அங்கு ஒரு ருக்வேத வசனம் பாடுபவர் கூட பலனை பெறுவார். முக்தி மண்டபத்தில் ஒரு பிராணாயாமம் செய்தால் அது 10,000 ஆண்டுகளாக வேறு இடங்களில் பயிற்சி செய்யப்பட்ட 8 கால்கள் கொண்ட 8 நிலைகள் யோகத்திற்கு இணையானது. 6 எழுத்துக்கள் கொண்ட மந்திரத்தை, அதாவது பிரணவத்தை யாராவது உச்சரித்தால் நம சிவாய நிர்வில் ஒரு முறை ஆன மண்டபத்தில் ருத்ர மந்திரத்தை 1 கோடி முறை ஜபிப்பதால் கிடைக்கும் அதே பலனை பெறுவார். கங்கை நீரில் நீராடும் பக்தர் உடல், மனம் மற்றும் பேச்சில் தூய்மையாக இருப்பார். நிர்வாண மண்டபத்தில் சதா ருத்ரியத்தை மீண்டும் செய்பவரை பிராமண வேடத்தில் ருத்ரர் என்று அழைக்க வேண்டும். தெற்கு மண்டபத்தில் ஒரு முறை பிரம்ம யஜ்ஞம் செய்வதன் மூலம் ஒருவர் பிரம்மலோகத்தை அடைந்து பரம பிரம்மத்தை உணர்கிறார். எந்த ஒரு தனிப்பட்ட விருப்பமும் இல்லாமல் ஒருவர் தர்ம சாஸ்திரம், புராணங்கள் மற்றும் இதிகாசங்களை அங்கே படித்தால் அவர் ஏன் வாசஸ்தலத்தில் தங்க வேண்டும்? புலன்களின் நிலையற்ற தன்மை நீங்கி நிர்வாண மண்டபத்தில் ஒரு கணம் நின்றால் அவர் தனது கடமையை செய்தவராக ஆசீர்வதிக்கப்படுகிறார். அதே நேரத்தில் வேறு இடங்களில் அவர் ஒரு பெரிய தவம் செய்ய வேண்டும் அதே பலனை பெற. தெற்கு மண்டபத்தில் அரை கடிகா மௌனம் காப்பதன் மூலம் 100 ஆண்டுகள் காற்றை மட்டுமே உட்கொள்வதன் மூலம் வேறு இடங்களில் பெறப்படும் அதே பலனை பெறுகிறார். முக்தி மண்டபத்தில் யாராவது தங்கத்தை நன்கொடையாக வழங்கினால் அது கிருஷ்ணலகமாக, அதாவது ரெட்டி எடையாக இருந்தாலும் அவர் தங்க வாகனத்தில் சொர்க்கத்தில் சுற்றி திரிகிறார். ஒரு பக்தர் உண்ணா நோன்பு இருந்த பிறகு எந்த நாளிலும் ஜாகரண சடங்கை, இரவில் விழித்திருக்கும் சடங்கை செய்யலாம். பின்னர் அவர் லிங்கத்தை வணங்க வேண்டும். அனைத்து விரதங்களையும் கடைபிடிப்பதற்கான பலனை அவர் அடைவார். அங்கு சிறந்த கொடைகளை செய்வதன் மூலமும், அங்கு சிறந்த விரதங்களை செய்வதன் மூலமும், அங்கு அனைத்து வேதங்களையும் கற்றுக்கொள்வதன் மூலமும் மனிதன் சொர்க்கத்திலிருந்து விழுவதில்லை. எனது முக்தி மண்டபத்தில் உயிர் காற்றுக்கள் வெளியேறும் ஒரு மனிதன் என்னுள் நுழைந்து நான் இங்கே இருக்கும் வரை இங்கேயே நிலைத்திருப்பான். ஞான வாபியில் நான் எப்போதும் தேவி உமாவுடன் நீர் விளையாட்டுக்களை நடத்துவேன். அதன் தண்ணீரை அருந்துவதன் மூலம் மாசுகள் இல்லாத அறிவை பெறுவேன். நீர் விளையாட்டுகளுக்கான அந்த இடம் எனக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமானது. இந்த அரசவாச ஸ்தலத்தில் அது சோம்பலை நீக்கும் நீரால் நிரம்பியுள்ளது. அந்த அரண்மனைக்கு முன்னால் எனது ஸ்ரீங்கார மண்டபம், மகிழ்ச்சிக்கான மண்டபம், நேர்த்தியான உடை மற்றும் ஒப்பனை போன்றவை உள்ளது. இது ஸ்ரீபீடம் என்று அறியப்பட வேண்டும். அது இல்லாதவர்களுக்கு மகிமையையும் செல்வத்தையும் அளிக்கிறது. தூய பட்டாடைகள், பல்வேறு வகையான மாலைகள், யக்ஷ கர்தமம், குங்குமப்பூ, கற்பூரம் போன்றவற்றால் தயாரிக்கப்பட்ட நறுமண வாசனை களிம்பு, ஆபரணங்கள் மற்றும் பல்வேறு வகையான அலங்காரங்கள் மற்றும் வழிபாட்டிற்கு தேவையான பொருள்களை எனக்காக பரிசாக செய்பவர் மகிமையால் அலங்கரிக்கப்படுவார். அந்த சிறந்த மனிதர் எங்கு தங்கினாலும் முக்தியின் நிலையை பெறுவதை ஏற்றுக்கொண்டதற்காக முக்தியின் மகிமை அவரை ஈர்க்கும். அவர் தனது மரணத்தை எங்கு சந்திக்கிறார் என்பது முக்கியமல்ல, அவருக்கு நிச்சயமாக முக்தி கிடைக்கும்.
மோக்ஷலட்சுமி விலாசம் என்று அழைக்கப்படும் அரண்மனையின் வடக்கே அழகான ஐஸ்வர்ய மண்டபம் உள்ளது. ஐஸ்வர்யம் மற்றும் அரச மகிமையின் மண்டபம் அதுதான். அங்குதான் நான் ஐஸ்வர்யத்தை ஆடம்பரத்தை வழங்குகிறேன். என் அரண்மனையின் கிழக்கு பக்கத்தில் ஞான மண்டபம் உள்ளது. என்னை தியானிக்கும் நல்லவர்களுக்கு அங்கே நான் ஆன்மீக அறிவை வழங்குகிறேன். பவானி என்ற அரச மாளிகையில் அங்கு வழங்கப்படும் அனைத்தையும் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ளும் எனது சமையல் மண்டபம் உள்ளது. இது தானம் செய்பவருக்கு நன்மைகளை தரும். எனது ஓய்வு தளம் விஸ்ராம பூமிகா விசாலாட்சி அன்னையின் பெரிய மாளிகை. உலக இருப்பு காரணமாக துன்பப்படுபவர்களுக்கு அங்கு நான் இறுதி ஓய்வு ரட்சிப்பு அளிக்கிறேன். சக்கர புஷ்கரணி என்பது எனது வழக்கமான மதியம் நீராடும் தீர்த்தம். அங்கு புனித நீராடும் நபர்களுக்கு அசுத்தங்களிலிருந்து ரட்சிப்பு விடுதலையை வழங்குகிறேன். இறுதியில் அவர்கள் உச்ச உண்மை என்று அழைப்பதை, சிறந்த பிரம்மம் என்று அழைப்பதை, உள்ளிருந்து வெளிப்படுவதை நான் வழங்குகிறேன். இறுதியில் அவர்கள் அறிவு மீட்பை அளிப்பதாக அழைப்பதை, மிக தூய்மையானதாக அழைப்பதை, அதன் சொந்த ஆன்மாவில் தங்கி இருப்பதாக அழைப்பதை நான் வழங்குகிறேன். இங்கே பிரபஞ்சத்திற்கு மங்களகரமானதாக இருக்கும் சிறந்த மணிகர்ணிகா உள்ளது. அங்கே நான் கர்மங்களால் பிணைக்கப்பட்ட பக்ஷுக்களை, அறியாமை உயிரினங்கள், கட்டுக்களிலிருந்து மீட்டுக் கொள்கிறேன். அங்கு முக்தியை வழங்குவதில் அவர்கள் அதற்கு தகுதியானவர்களா இல்லையா என்று நான் ஒருபோதும் நினைக்கவில்லை. ஆனந்த கானனத்தில் அதுதான் இரவும் பகலும் பரிசுகளை வழங்கும் எனது இடம். உலக இருப்பின் மிகவும் புரிந்து கொள்ள முடியாத கடலில் மூழ்கும் உயிரினங்களுக்கு நான் தனி தலைவனாகி அவற்றை சம்சார கடலை கடந்து செல்கிறேன். திருமண வாழ்க்கையின் மகிழ்ச்சிக்கான அதிர்ஷ்ட ஆதாரமாக மணிகர்ணிகா மிகவும் பிரபலமானது. அங்கு நான் ஒரு பிராமணருக்கும் சூத்திரருக்கும் அனைத்தையும் கொடுக்கிறேன். மணிகர்ணிகாவில் பரிதாபகரமானவர்கள் கூட அந்த முக்தியை அடைகிறார்கள். இது பிரம்ம ஞானத்தை நாடுபவர்களாலும் சிறந்த சமாதி அதாவது யோக பயிற்சி பெற்றவர்களாலும் கூட வேறு எங்கும் பெறுவது மிகவும் கடினம். அவர் ஒரு தீட்சை பெற்றவராக இருந்தாலும் சரி, சண்டாளனாக இருந்தாலும் சரி, ஒரு புலமை வாய்ந்த அறிஞராக இருந்தாலும் சரி, படிப்பறிவில்லாதவராக இருந்தாலும் சரி, அவர் மணிகர்ணிகாவிற்கு வந்தவுடன் முக்தியை வழங்குவதில் அனைவரும் எனக்கு சமமானவர்கள். மணிகர்ணிகாவை அடைந்த பிறகு நீண்ட காலமாக சேகரித்த அனைத்தையும் விடுதலையின் சொத்தாக அதை வழங்குவதில் நான் கஞ்சத்தனமாக இருக்கிறேன். எங்கே தற்செயலாக 3 நிறுவனங்களில் மிகவும் கடினமான ஒரே நேரத்தில் சேர்க்கை இங்கே கிடைத்ததால் நீண்ட காலமாக குவிக்கப்பட்ட முழு விஷயத்தையும் ஒருவர் தயக்கமின்றி ஏற்றுக்கொள்ள வேண்டும். உடல், செல்வம் மற்றும் மணிகர்ணிகா ஆகிய 3இன் இந்த ஒரே நேரத்தில் சேர்க்கை தேவேந்திரன் மற்றும் பிற தேவர்களுக்கு கூட கிடைக்காது. இதை மீண்டும் மீண்டும் பரிசீலித்த பிறகு மணிகர்ணிகாவை அணுகும் அனைத்து உயிரினங்களுக்கும் எந்த வேறுபாடும் இல்லாமல் நான் முக்தியின் மகிமையை நிரந்தரமாக வழங்குகிறேன். வாரணாசியில் அதுவே எனக்கு முக்தியை வழங்கும் இடம். 3 உலகங்களிலும் அந்த இடத்தின் தூசி துகள்களுக்கு நிகரானது எதுவும் இல்லை. அபிமுக்தேஸ்வரேஸ்வரர் லிங்கத்தின் வழிபாட்டின் மிகப்பெரிய இடம். அதை ஒரு முறையாவது அங்கு வழிபடுவதன் மூலம் ஒரு மனிதன் தனது கடமையை செய்த திருப்தியை பெறுவான். பசுபதீஸ்வர சந்நிதியில் பாசுபத வழிபாட்டின் மாலை சந்தியா சடங்கை செய்வேன். அங்கு புனித சாம்பலை பூசுவதன் மூலம் ஒரு பக்தர் பசுபாசத்தை, பசுக்களின் பிணைப்புகள், அறியாத ஆன்மாக்கள் தவிர்க்கலாம். நான் எப்போதும் ஓங்கார நிகேதனத்தில் அதிகாலை சந்தியா சடங்கை செய்கிறேன். அங்கு செய்யப்படும் ஒரு சந்தியா சடங்கையும் அனைத்து பாவங்களையும் அளிக்கிறது. எப்போதும் ஒவ்வொரு சதுர்த்தசியிலும் 14வது சந்திர நாளில் நான் கிருத்தி வாசத்தில் இருக்கிறேன். சதுர்த்தசி நாளில் ஜாக்கரண விழித்திருக்கும் சடங்கை செய்யும் பக்தர் அதன் பிறகு கருப்பையில் பிறக்கவில்லை. பக்தியுடன் வணங்கப்பட்டால் ரத்னேஸ்வரர் சிறந்த ரத்தினங்களை வழங்குகிறார். அந்த லிங்கத்தை ரத்தினங்களால் வணங்கும் ஒரு மனிதன் ஒரு பெண்ணின் நகையை பெறுவான் மற்றும் பிற பொருட்களை பெறுவான். நான் 3 உலகங்களிலும் நிலைத்திருந்தாலும் பக்தர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக நான் எப்போதும் திருவிஷ்டப லிங்கத்தில் வசிக்கிறேன். அங்கு மனிதன் வெனாஜஸ்கா என்ற பெரிய பீடத்திற்கு சேவை செய்வான். அதன் மூலம் அவன் நிச்சயமாக ராஜச குணத்திலிருந்து விடுபடுகிறான். சதுர்நாதத்தில் அதாவது பிலிபிலா
தீர்த்தம் அனைத்து நீர் சடங்குகளையும் அவன் செய்வான். மகாதேவ லிங்கத்தில் எனது பெரிய பீடம் சாதகர்களுக்கு ஆன்மீக சக்திகளை அளிக்கிறது. அந்த பீடத்தை தரிசிப்பதன் மூலம் ஒருவன் பெரும் பாவங்களிலிருந்து விடுபடுகிறான். விருஷபத்வஜ என்ற பீடம் முன்னோர்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கிறது. அங்கு முன்னோர்களுக்கு பானங்களை வழங்குபவர் உடனடியாக பித்ருக்களை மீட்பார். ஆதிகேசவ பீடத்தில் நான் ஆதிகேசவ வடிவத்தை ஏற்கிறேன். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அன்பான பக்தர்கள் அனைவரையும் நான் ஸ்வேத துவீபத்திற்கு அழைத்துச் செல்கிறேன். பஞ்சநாத தீர்த்தத்திற்கு அருகில் அனைத்து ஐஸ்வர்யங்களையும் வழங்கும் மங்கள பீடத்தில் பக்தர்களை நான் மீட்பேன். பஞ்சநாதத்தில் நீராடும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு பக்தர்களை பிந்து மாதவ வடிவில் நான் வழிநடத்தும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மிகப்பெரிய பகுதி அது. குறுகிய காலத்திற்குள் அவர்கள் மிகப்பெரிய முக்தியை அடைகிறார்கள். பஞ்சமுத்திரம் என்று அழைக்கப்படும் பெரிய பீடத்தில் வீரேஸ்வரருக்கு சேவை செய்பவர்கள், அங்கே சித்தேஸ்வரி பீடத்தில் சந்திரேஸ்வரருக்கு அருகில் அங்கு வருபவர்கள் 6 மாதங்களுக்குள் ஆன்மீக சக்திகளை அடைய முடியும். யோக பீடத்தில் உள்ள பல சாதகர்களால், ஆன்மீக பயிற்சியாளர்களால் உச்சாடனம், வெளியேற்ற மந்திர சக்தி மற்றும் பிற சித்திகளை பெறுகிறார்கள். இது காசியில் யோக சித்தியை அளிக்கிறது. காசியில் ஒவ்வொரு அடியிலும் பல பீடங்கள் உள்ளன. ஆனால் தர்மேஷ பீடத்தின் சக்தி தனித்துவமானது மற்றும் மிகவும் சிறந்தது. காப்பாற்று காப்பாற்று என்று அழுது கொண்டிருந்த அந்த இளம் கிளிகள் எனது நல்ல அறிவுரை மற்றும் அறிவுறுத்தலின் காரணமாக தூய அறிவின் கொள்கலன்களாக மாறின. தாரணியில் சூரிய கடவுளின் மகனே, இன்றிலிருந்து நான் உனது சிறந்த தவத்தோப்பையும் இந்த தர்மேஸ்வர பீடத்தையும் விட்டுவிட மாட்டேன். ரவியின் மைந்தனே, இந்த கிளிகளை பார். அவை என் ஆசைகளுடன் ஒரு தெய்வீக வான்வழி தேரில் அமர்ந்திருக்கும் என் பெரிய நகரத்திற்கு செல்லும். அங்கே அவர்கள் நீண்ட காலம் இன்பங்களை அனுபவிப்பார்கள். என்னால் வழங்கப்பட்ட அறிவை பெறுவார்கள். அவர்கள் உன் தொடர்பால் மிகவும் தூய்மையானவர்கள். அவர்கள் இங்கே முக்தியை அடைவார்கள். தேவர்களின் இறைவன் இவ்வாறு கூறிய போது கைலாய சிகரத்திற்கு ஒப்பான ஒரு தெய்வீக வான்வெளி தேர் ருத்ர கன்னிகைகளால் அலங்கரிக்கப்பட்டு அங்கு வந்தது. அந்த தூய பறவைகள் தெய்வீக வடிவங்களை ஏற்று தர்மத்திற்கு விடை பெற்றன. பின்னர் அவர்கள் அந்த வாகனத்தில் ஏறி கைலாயத்திற்கு சென்றனர். 79ஆம் பகுதி நிறைவடைந்தது.